வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன். வணக்கம் வியூவர்ஸ். போன வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸை பற்றி பார்த்தோம். அப்போது இந்த ஃப்ரேமை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஃப்ரேமில் நம்ம உள்ளக்க துணி சுற்றணும்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஏற்கனவே 18 இன்ச் ஃப்ரேம் இருக்கிறதுனால நான் அதில் சுற்றி வச்சுருக்கேன். நான் இதை தான் ஒர்க் பண்ணுவேன். ஏற்கனவே அதில் சுற்றி இருந்ததுனால இப்போ நான் உங்களுக்கு இந்த 16 இன்ச் ஃப்ரேமில் சுற்றி காமிக்க போகிறேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம 1/2 இன்ச் இல்லாட்டினா 1 இன்ச் நாடாவை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வீட்டில் உள்ள மெட்டீரியல் வச்சு நம்ம பண்ணுறதா இருந்தால் இது ரேஷன் கடை வேஷ்டி. இந்த வேஷ்டியில் நம்ம ஓரமாக ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு நம்ம நாடா மாதிரி கட் பண்ணி அதை நம்ம இதில் சுற்றலாம். அது எப்படி சுற்றணுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃப்ரேமை உள்ளுக்குள்ள ஃப்ரேமை எடுத்துக்கோங்க. வெளியே உள்ளதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேமில் நம்ம ஃபெவிகம் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து நம்ம அந்த ஃப்ரேம் மேலே கொஞ்சம் தூரத்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த துணி எடுத்து கொஞ்சம் இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சுட்டு அதை அப்படி அந்த ஃப்ரேமை கவர் பண்ணி நம்ம அதை சுற்றணும். அப்போ சுற்றும் போதுமே நம்ம கொஞ்சம் இப்படி கிராஸாகவே சுற்றிட்டு வாங்க. பார்த்திங்களா? இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம திரும்பவும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அகைன் சுற்றுங்க. நல்லா டைட்டாக சுற்றுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது கேப் உள்ளாது. இல்லைன்னா துணி ஃப்ரேமை விட்டு விலகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டே வாங்க. கம்மு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு அது நல்லா ஃபிட்டாக ஃப்ரேமோடு அட்டாச் ஆகிருக்கும். இப்போது கிளாத்து முடிய போகுது. நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத்து தேவைப்படுது. இப்போ இந்த எட்ஜில் கொஞ்சம் அதிகமாக கம்மு வச்சு இந்த கிளாத்தை ஃபினிஷ் பண்ணிடுங்க. எட்ஜில் கொஞ்சம் கம்மு அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சு இதை நல்லா டைட்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. திரும்ப நம்ம அகைன் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த உள்ள கிளாத்து எண்டு இருக்குது பார்த்திங்களா, அது மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் அந்த துணி மேலேயும் கொஞ்சம் நல்லா கம்மு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி கிராஸாக வச்சு அகைன் கொஞ்சம் டைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. நமக்கு இப்போது கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு முடிய போகுது. ஆனால் துணி நமக்கு எக்ஸஸாக இருக்குது. இந்த எக்ஸஸாக உள்ள துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்குவோம். கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 3 பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதில் நல்லா சுற்றிட்டு எக்ஸஸாக லாஸ்ட்டாக உள்ள கிளாத்தில் கொஞ்சம் அதிகமாக கம்மு வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம இந்த ஃப்ரேமில் துணியை சுற்றுறது. இதை நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நம்ம திரும்ப இதில் நம்ம ப்ளவுஸை மாட்டி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் ஸ்டிச்சை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஆரி கற்றுக்கிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.